சுடலை மாடன் ஏன் சுடுகாட்டில் இருக்கிறார்? பயங்கரமான தோற்றம், கையில் தீப்பந்தம். சுடலை மாடன் என்றாலே பலருக்கு ஒருவித நடுக்கம் இருக்கும். ஆனா அவர் ஏன் சுடுகாட்ல காவல் தெய்வமா இருக்காருன்னு தெரியுமா? சிவபெருமான் பார்வதி தேவியோடு கைலாயத்துல இருந்தப்போ பார்வதி தேவிக்கு ஒரு ஆசை வந்தது. இந்த உலகத்துல இருக்கிற தீய சக்திகள் எல்லாம் அழிஞ்சு தர்மம் நிலைக்கணும்னு நினைச்சாங்க. அப்போ சிவபெருமானோட நெற்றிக்கண்ணிலிருந்து உருவான ஒரு பொறிதான் சுடலை மாடன். அவர் பிறந்தப்போ அவ்வளவு வேகமும் ஆக்ரோஷமும் இருந்தது. எனக்கு என்ன வேலைன்னு கேட்டப்போ சிவபெருமான் ஒரு விசித்திரமான கட்டளையிட்டார். மனுஷங்க வாழ்ற ஊருக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவங்க இறந்ததுக்கு அப்புறம் போற இடத்த பாதுகாக்கணும். ஏன்னா அங்கதான் தீய மந்திரவாதிகளும் ஆவிகளும் அதிகமா நடமாடும்னு சொன்னார். அதனாலதான் சுடலை மாடன் சுடுகாட்ல சுடலை காக்கும் தெய்வமா அமர்ந்தார். அவர் அங்க இருக்கிறதுனாலதான் எந்த துஷ்ட சக்தியும் மனுஷங்களோட ஆன்மாவை தீண்ட முடியறதில்லை. அவர் கையில் இருக்கிற தீப்பந்தம் இருளை மட்டும் இல்ல, நம்ம மனசுல இருக்கிற பயத்தையும் எரிக்கும்னு கிராமத்துல நம்புறாங்க. நீங்க எப்பவாவது சுடலை மாடன் கொடை விழாவுக்கு போயிருக்கீங்களா? அந்த அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.